ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிற பதிவு குடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதம் கூட ஆடி மாதம் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிற பதிவு நம்ம ஏற்கனவே குடுத்துருக்கோம். அதுல நமக்கு தெரிந்த ஒரு 2 பேருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னங்க 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலயும் நீங்க போய் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய பேருக்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நெறைய கமெண்ட் வந்திருக்கு. அதுல எனக்கு தெரிந்த, அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்க என்கிட்ட நேரடியாவே சொன்னாங்க. ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்னங்க எங்களுக்கு நல்ல செய்தி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். முதல்ல குழந்தை பாக்கியம் பெற்றவர்களுக்கு முதல் குழந்தைக்காக காத்திருந்தாங்க. 9 ஆண்டுகளாக அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. கணவன், மனைவி இருவருமே மருத்துவமனைக்கு சென்று அவங்களோட உடல் அமைப்பை செக் பண்ணும்போது, கணவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. மனைவிக்கு உடல் பருமன் சற்று அதிகமாக இருக்கின்றது மற்றும் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கின்றது அப்படிங்கிறது தெரிய வந்தது. சரின்னு நீர்க்கட்டி பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அத சரி பண்ணாங்க. அப்பயுமே அவர்களுக்கு குழந்தை தரிக்கவில்லை. அதற்கு பிறகு உடல் பருமன் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னோன, அதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி தினமும் சிறுதானிய உணவுகளை காலை உணவாக எடுத்துக்கொண்டு உடலை எடையை குறைத்தார். அது மட்டும் இல்ல, யோகா போறது, வாக்கிங் போறது இதெல்லாம் கன்டினியூவா செஞ்சாங்க. செஞ்சு இப்ப இயற்கையான முறையில எந்த ஒரு டாக்டர்ட்டயும் எந்த ஒரு மேல் சிகிச்சைக்கும் செல்லாமல் இயற்கையான முறையிலே கருத்தரித்து இப்போது 6 மாத கர்ப்பமாக இருக்கிறார். ஒரு சிலர் கேட்கலாம், "இதெல்லாம் நீங்க ஏங்க 6 மாசமா சொல்லாம இப்ப சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணி எனக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, "ஒரு 5 மாசம் கழிச்சு இதெல்லாம் சொல்லுங்கக்கா. எப்போதுமே நான் ஒரு மாசமா இருக்கிறத கூட நான் உங்ககிட்ட அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன். இல்லன்னா நான் மத்தவங்களா இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு 5 மாசம் கழிச்சு நீங்க சொல்லுங்க." அப்படின்னு அவங்க சொன்னதுனால, நான் இப்ப இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா, இது ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. 2வதாக கருத்தரித்த பெண்மணி 2வது குழந்தைக்காக காத்திருந்தார்கள். அவர்களும் குழந்தை பிறந்து 6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து 2வது குழந்தைக்கும் சிகிச்சையில குழந்தையுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப். நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னாலே ஒரு ஊசி போட்டா தான் அவங்களுக்கு கருத்தரிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்தாங்க. அடுத்த 6 வருஷமா அவங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துமே அவங்களுக்கு குழந்தை தரிக்கல. குழந்தையும் பெண் குழந்தையா இருக்கு. அதற்கு ஒரு துணையா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிகிச்சை போயிட்டுருந்தாலுமே, திருப்பியும் அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு பிளட் குரூப் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால, அந்த ஊசிகள் தொடர்ந்து ஒரு 3 ஊசிகள் போடணும். அடுத்தது ம் அதாவது அவங்க பீரியட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு சில ஊசிகள் போடணும் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் இருந்து, அத டாக்டர்ட்ட காமிச்சு, அந்த ஊசிகள் போட்டதுக்கு பிறகு, இப்ப அவங்க ஒரு 3 மாத கர்ப்பமாக இருக்கிறார். குழந்தை தரிப்பதில் நெறைய விஷயங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த நேரத்த மட்டுமே நம்பிட்டு இருக்காம, உங்களுடைய உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா? அப்ப எதனால உங்களுக்கு குழந்தை பிறப்பதுல தள்ளி போகுது? உங்க உடல் அளவுல நீங்க நல்லா இருக்கீங்க. அப்ப மனதளவுல நல்லா இருக்கீங்களா? ஏன்னா முதல்ல குழந்தை அவங்க தள்ளிட்டு போனதுக்கு குழந்தை இல்ல, இல்ல, இல்லன்னு அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகி அதிகமா மன அழுத்தத்துல இருந்தாங்க. அந்த மன அழுத்தமே அவங்க யோகா கிளாஸ்லாம் போனதுக்கப்புறம் அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகி, எனக்குன்னு ஒரு குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க போகும்போது தான், அந்த டென்ஷன்லேருந்து முழுமையா வெளிவந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கருத்தரிச்சிருக்கு. நம்ம சேனல்லயுமே நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்குமா? துலாம் ராசி ஏன் நீங்க சொல்லல? நான் ஒவ்வொரு மாத கிரகங்களின் அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் சூரியன் பெயர்ச்சி ஆவார். சூரியனோட எந்தெந்த சுப கிரகங்கள்லாம் சேருது, அதெல்லாம் வச்சு எந்த கிரகங்களுக்கு அதிக நல்ல கிரகங்களின் பார்வை பெற்று ரொம்ப வலுவாக இருக்கின்றது, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மாத குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராசிகள் அப்படிங்கிற ஒரு பதிவு குடுத்துட்ருக்கோம். என் ராசி சொல்லலையா அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப வலுவாக இல்லை. அடுத்த மாதம் கண்டிப்பா வலுவாக இருக்கும். கண்டிப்பா வரும். அதற்காக மனச ரொம்ப சோர்வாக்கிக்கிட்டு,
நீங்க ஐயோ! இல்லையே நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க சுய ஜாதகத்துல இத விட நெறைய விஷயங்கள் இருக்கின்றது. உங்க சுய ஜாதகத்துல குருவோ ரொம்ப வலுவா இருக்காங்க. உங்க தசாபுத்தி குரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து நல்ல நேரம் இல்ல அப்படின்னாலுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. ஏன்னா, நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒரு 30% தான். ஏன்னா, இது பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்திகள்லாம் பார்க்கும்போது துல்லியமாக சொல்லப்படும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு என்னென்ன தேவை? குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்திலிருந்து தயவு செஞ்சு வெளியில வந்து, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும்? அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள். கண்டிப்பா நீங்க அந்த டென்ஷன்லேருந்து, மனக்குழப்பத்திலிருந்து இதெல்லாம் நீங்க வெளிவரும்போதே உங்களுக்கு இயற்கையாவே கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு? அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் என்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.